ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் வெங்கட். ஸோ லாஸ்ட் சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணியிருந்தீங்க, எப்படி எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்றதை சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெட் எக்ஸாம் எழுதின எல்லா மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள். ஸோ இதில் வந்து சில பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், மேக்ஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும், சைக்காலஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்ற மாதிரியும், இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக இருந்ததுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. அதுவும் வந்து நம்மளுடைய பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மேக்ஸ் கொஸ்டின் நம்ம பழைய பேட்சில் கொடுத்த கொஸ்டின் அப்படியே வந்திருந்ததுங்க சார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே வந்து வாழ்த்துக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷம். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, வேணுன்ற அளவுக்கு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதற்கடுத்து உண்டான எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை நான் எதிர்பார்த்த அளவுக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு வருத்தவே படாதீங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தேர்வுக்கு போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊக்கம் தான். ஓகேங்களா, ஸோ ஏன்னா மற்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துக்கு தான் நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து சில சர்க்கிள்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். வாழ்க்கையில் சர்க்கிள்கள் அப்படின்றது நிறைய இடத்துல இருக்கும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையே வந்து மேடு பள்ளம் மாதிரி ஏறி இறங்கி தான் போகும். அதில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து பயணம்னோம்னா தான் நமக்கான அந்த டெஸ்டினேஷனை வந்து போய் நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த விஷயத்தை எதற்காக நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போகிற 2026 டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வழக்கம் போல் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதற்கான ஆனுவல் பிளானர் அப்படின்றது வரப்போகிற டிசம்பர் மாதம் வந்துடும் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகரே வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணவங்க மனசு வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து சோர்வடையாமல் அடுத்ததுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரிப்ரேஷன் ட்ராக்கில் இருக்கீங்க, ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா, அதனால் அதை அப்படியே தக்க வச்சுக்கிங்க. எப்போயும் நம்ம ஒரு கேப் விட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் பார்க்குற எல்லாமே புதுசாக இருக்கும். திருப்பி நம்ம முதல்லேருந்து ஆவணாலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றவங்க அப்படியே அந்த ட்ராக்கை வந்து கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே எளிமையாக இருக்கும். ஓகேவா, ஆல்ரெடி படித்தது தான். இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்து வரப்போகிற 2026 குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2, குரூப் 1க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல டைம் இருக்குது. ஓகேங்களா, எப்படி இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆகஸ்ட், செப்டம்பரில் தான் எக்ஸாம் வருது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கன்சிடரேஷன் வச்சோம்னாலும் 9-10 மாதங்கள் நமக்கு முழுமையாக டைம் இருக்குது. அது நமக்கு போதுமானது. ஓகேவா, ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப தாராளமாக போதுமான டைம். நல்லா படித்து திருப்பி வந்து நான் பல டைம் ரிவிஷன் பண்ணி பார்க்குற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கும். அதனால் அந்த ஒரு ட்ராக்கை நீங்கள் எடுத்துருங்க. இதையே நினச்சி யோசித்து என்ன சொல்கிறது, கஷ்டம்தான். நம்ம நல்லா படிச்சுட்டு போயிருப்போம், இருந்தாலும் நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடச்சிருக்காது. இது எல்லாமே உண்மை. ஆனால் வந்து மனசு சோர்வடைஞ்சு இதிலேயே நம்ம தேக்கம் அடைஞ்சிடக்கூடாது. அடுத்து எப்படி வந்து நதிநீர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அது எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல தேங்குச்சுன்னா நதிநீர் வந்து அந்த நதிநீர்ன்ற பேரே போய் அது குட்டை தண்ணின்னு பேராயிரும். எப்போ அந்த நதிநீர் தொடர்ந்து போய் கடலில் கலக்குதோ அதுதான் அதோடைய டெஸ்டினேஷன். ஓகேங்களா, ஸோ நதிநீருடைய டெஸ்டினேஷன் எது, கடலில் போய் கலக்கிறது. அப்போ அந்த நதிநீர் அப்படின்றது ஒரு இடத்துல தேங்காமல் தொடர்ந்து ட்ராவல் ஆகி போச்சுன்னா தான் அந்த கடல் நீரை போய் சேர முடியும். அதை மாதிரி நீங்கள் எந்த இடத்துலையும் நம்மளுடைய முயற்சி தோல்வி அடையுதோ வெற்றி அடைஞ்சால் சந்தோஷம். தோல்வியில் போய் முடியுது அப்படின்னா தோல்வி அப்படின்றது அது நிரந்தரம் கிடையாது. தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டே போனோம்னா தான் நம்மளுடைய அல்டிமேட் டெஸ்டினேஷன் என்ன, ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது நம்மளுடைய அல்டிமேட் டெஸ்டினேஷனாக இருந்தால் அந்த இடத்த நம்ம போய் அடையணும் அப்படின்னா தொடர்ந்து நதிநீர் மாதிரி வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு அப்படின்றது டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, இதில் என்ன நம்ம பாடம் கற்றுக்கிட்டோமோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் மேற்கொண்டு ட்ராவல் பண்ணிட்டு போங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேற்றுலேருந்து கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கொண்டான் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 5th வீக் ஸ்கெடியூல் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு 4 ஸ்கெடியூலுக்கான ரிவிஷன் அப்படின்ற மாதிரி இந்த வாரம் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நான் ஜாயின் பண்ணுறன்ற மாதிரி கேட்குறீங்க. இந்த மாதிரி வந்து புது பேட்ச் போடுறீங்களா சார், இல்லைனா பழைய பேட்ச்லேயே நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்றீங்க. அது நான் பல பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதம் வந்து ஆல்ரெடி சிலபஸ் கவர் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த 1 month சிலபஸையும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபோக வந்து அடுத்தடுத்த ஸ்கெடியூல்ஸும் நீங்கள் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஓவர் பர்டனாக இருக்கும். அதனால் வேணாம், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து இல்லை சார் நாங்கள் பழைய பேட்ச்லேயே ஜாயின் பண்ணுறோம், ஏன்னா டிசம்பர் அளவுக்கு போச்சுன்னா ரொம்ப டிலே ஆகிடும், நாங்கள் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ
ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டே பண்ணிட்டீங்க, நான் வந்து ஒர்க்கிங் உமன், இதுக்கு மேலே வந்து போச்சு அப்படின்னா பணம் வந்து போயிடுச்சு அப்படின்னா திருப்பி அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது பணம் கட்ட முடியாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாகவே நான் பே பண்ணிடுறேன் சார், நீங்கள் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க, பேவும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால தான் நாங்கள் யோசித்தோம், சரி ஓகே டிசம்பர் வரைக்கும் நம்ம இதை வந்து போக வேண்டாம், ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால முன்னாடியே இப்போயே பேட்ச் போடலாம் அப்படின்ற டிசிஷன் எடுத்திருக்கோம். ஸோ நவம்பர் 26ஆம் தேதி, ஓகேவா, ஸோ நவம்பர் 26ஆம் தேதினா வரப்போகிற புதன்கிழமை, நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா புது பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம சேனல்லேருந்து வரும். ஓகேங்களா, ஸோ அதற்கான தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சண்டேலேருந்து, சண்டே என்ன டேட்டு, 23ஆம் தேதியா, 23, 24, 25, ஆமாம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பார்த்திங்கன்னா நியூ பேட்சுடைய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வரும். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு அது ஓகே, நீங்கள் வந்து இந்த பேட்சில் ட்ராவல் ஆகிறதுக்கு உங்களுக்கு எல்லாமே ஆப்டாக இருக்குது, நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளானு, நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள், மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், கிளாஸஸ் ஆகட்டும், டெஸ்ட் ஆகட்டும், இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஒரு எப்படி நம்ம பேட்சில் இருக்கும் அப்படின்றதெல்லாமே சொல்லுவோம். பாருங்கள், பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நவம்பர் 26ஆம் தேதி நம்ம பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு பே பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா, இல்லை இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனல்லே இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலில் நம்ம ஆல்ரெடி நம்ம நடத்தி போட்ட கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும், பாருங்கள். பார்த்துட்டு அது ஓகே, நம்மளுடைய வே ஆஃப் டீச்சிங் மெத்தட் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்குது, உங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்ற டெசிஷன் எடுங்க. ஓகேவா, ஸோ அதனால் இந்த இடைப்பட்ட கேப்பை வந்து நீங்கள் அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ எதாக இருந்தாலும் நல்லா பார்த்துட்டு தெளிவாக பார்த்துட்டு இவங்க கூட ட்ராவல் பண்ணால் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது நம்ம பேட்சில் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா, நிச்சயம் அதற்கான பாதை அப்படின்றது வெற்றிக்கான பாதையாக தான் இருக்கும். நம்பிக்கையோட கை பிடிச்சிட்டு நீங்கள் கூடயே நடந்து வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்த போய் நம்ம ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ எந்த இடத்துலையும் மனசை தளர விடாமல் அடுத்தடுத்து என்ன அப்படின்றத பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வெற்றின்ற சிகரத்தை போய் நம்ம ரீச் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா தேங்கின தண்ணி தான். ஓகேங்களா, ஸோ அதற்கு மரியாதை அப்படின்றது கிடையாது. தொடர்ந்து முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட நம்ம ஒரு இடத்துல தேங்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தேங்கணும் அப்படின்னாவே அது ஃபெயிலியர்ன்ற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து மற்றவங்களோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நம்மளே வந்து காரணமாக அமைஞ்சிரும். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் எடுத்துட்டோம் முடிச்சே தீருன்ற எண்ணத்தில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும், முடிச்சே ஆகணும். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நமக்கு அதுக்கான இது இல்லாமல் அமையாமல் போகலாம். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம வெற்றி அப்படின்ற விஷயத்தை அடையாமல் இருக்கலாம், ஆனால் என்றைக்குமே அடைய முடியாதது கிடையாது. வெற்றி நிச்சயம் அடைவோம். அதற்கான முயற்சியும் நம்பிக்கையும் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதுமானது. ஓகேவா, ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, அடுத்த ட்ராவல் ஜேர்னிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.